தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பல வருஷமா இருந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியா திரு விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் ஜெயிச்சு ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அது நிறைவேற்றுறதுல இருக்கக்கூடிய பொருளாதார சவால்கள் என்ன, இதை பத்தி தான் நம்ம ரொம்ப டீப்பா அலச போறோம். ஓகே, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1, இந்த புதிய அரசியல் மாற்று எப்படி உருவாச்சு. 2, பெண்களுக்கான மாபெரும் நலத்திட்டங்கள் என்னென்ன. 3, இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சுகாதாரத்துறைக்கான அறிவிப்புகள். அப்புறம் கடைசியா இதுல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொருளாதார சவால். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த புதிய அரசியல் மாற்று, அதாவது தவேகவோட எழுச்சியை பத்தி பாத்துருவோம். பல வருஷமாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த 2 முக்கிய திராவிட கட்சிகளுக்கும் ஒரு வலுவான மாற்று வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. குறிப்பா வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட பரவலா இருந்தது. அதுதான் இப்போ திரு விஜய் அவர்களை இந்த அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. 108 இந்த நம்பர் கண்டிப்பா சாதாரண நம்பர் கிடையாதுங்க. தவேகா ஜெயிச்ச தொகுதிகளோட எண்ணிக்கை இது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, அப்புறம் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி. இந்த முழக்கங்கள் மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுக்கு இந்த 108 தொகுதிகள் தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி. அடுத்து நாம பார்க்க போறது இந்த வெற்றியோட முதுகெலும்பா இருந்த பெண்களுக்கான மாபெரும் நலத்திட்டங்கள் பத்தி. முதலமைச்சரா பதவியேற்றதும் முதல் கையெழுத்து எதை பத்தி இருக்கணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தரவுகளின்படி பார்த்தா அது கண்டிப்பா பெண்களை மையப்படுத்திய ஒரு மாபெரும் திட்டமா தான் இருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2500 ரூபாய் தான். குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை தரப்படும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி பெண் வாக்காளர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புது முதலமைச்சரோட அந்த முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கானதா தான் இருப்பனும் பரவலா பேசப்பட்டு இருக்கு. இது மட்டுமா, கல்யாணம் மற்றும் மகப்பேறுக்காக இவங்க அறிவிச்சிருக்கிற உதவிகளை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. திருமண உதவிக்கு 1 சவரன், அதாவது 8 கிராம் தங்கமும் அது கூடவே ஒரு பட்டுப்புடவையும் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்பவே எமோஷனலான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. பெண்களோட அன்றாட வாழ்க்கை சுமையை குறைக்கிறதுக்கும் சில சூப்பரான அறிவிப்புகள் இருக்கு. வருஷத்துக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்துகள்ல பெண்கள் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம்ங்கிற அறிவிப்பு. இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயங்கள். இது போக பெண்கள் பாதுகாப்பு படையில இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடன் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சரி, பெண்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் சுகாதாரத்துறைக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தவகவோட இந்த தேர்தல் அறிக்கை வெறும் பெண்களோட மட்டும் நின்னுடலங்க. கிட்டத்தட்ட மாநிலத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னலாவே இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நேரடி பண பலன்கள் எப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களையும் போய் சேருதுன்னு பாருங்களேன். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய், மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபாய் ஸ்காலர்ஷிப், முதியோர்கள், கைப்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் உதவித்தொகைன்னு அறிவிப்புகளோட லிஸ்ட் ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கு. விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான வாக்குறுதிகளும் சும்மா இல்லைங்க. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபாய் உதவித்தொகையோட 100% பயிர் காப்பீடும் இலவசமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாய கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் உறுதி அளிச்சிருக்காங்க. அதே போல மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமா 27000 ரூபாய் வழங்கப்படும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வாக்குறுதிகளோட பிரம்மாண்டம் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. 5 லட்சம் பேருக்கு புதுசா அரசு வேலை வாய்ப்புகள், நீங்க சொந்தமா பிசினஸ் தொடங்கணும்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு, வருஷம் இலவசமா முழு உடல் பரிசோதனை, அது போக மாசம் 200 யூனிட் இலவச மின்சாரம். அப்பாடா, கேட்கவே மலைப்பா இருக்குல்ல. இவ்வளவு பெரிய லட்சிய பட்டியலை நாம பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் செயல்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் இந்த அடுத்த கட்டம். அதாவது இந்த மொத்த திட்டங்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார சவால். இதுதான் ஒரு 1000 கோடி ரூபாய் கேள்வின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதை பிராக்டிக்கலா செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான பொருளாதார நிலைமையை நாம கண்டிப்பா பார்த்தாகணும். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் மக்கள் எல்லாரையும் கவரக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இலவசங்கள், உதவித்தொகைகள், இன்னொரு பக்கம் நம்ம மாநில அரசு ஏற்கனவே தலையில சுமந்துட்டு இருக்கிற கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவிலான ஒரு மாபெரும் கடன் சுமை. இந்த இலவசங்களுக்கான செலவு எல்லாமே வரி கட்டுற ஒவ்வொரு சாதாரண குடிமகனோட தோள்கள்ல தான் வந்து விழப்போதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. 10 லட்சம் கோடி ரூபாய் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பர்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தரவுகளின்படி தமிழ்நாட்டோட தற்போதைய கடன் சுமை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுல இருக்கு. ஏற்கனவே இவ்வளவு பெரிய நிதி பற்றாக்குறையில இருக்கிற ஒரு மாநிலம் இப்போ புதுசா அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த பல 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை எப்படி தாங்கிக்க போகுதுங்கிற மிகப்பெரிய கேள்வி இயல்பாகவே இங்க எழும்புது இல்லையா? சோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். நம்ம புதிய முதலமைச்சர் தான் கொடுத்த இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகளுக்கும் நம்ம மாநிலத்தோட கடுமையான பொருளாதார யதார்த்தத்துக்கும் இடையில எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வர போறார்? நம்மள மாதிரி வரி கட்டுறவங்க மேல கூடுதல் சுமையை வைக்காமலும் மாநிலத்தோட பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யாமலும் இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி வெற்றிகரமா செயல்படுத்த போறார்? இந்த இமாலய சவாலை அவர் எப்படி சமாளிக்க போறாருங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?